நேத்து நைட்டு வாங்கிட்டு வந்து புதினா சாதத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் மீதி கொஞ்சம் இருந்துச்சு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, தண்டோட வச்சா அது எப்படியும் அழுகி போயிடும். அத சின்ன சின்ன இலையா தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டேன். இத வந்து ஒரு கவர்ல கட்டி வச்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட வரும். நானுமே ஆய ஆரம்பிச்சுட்டேன். ஆயக்குள்ள கையுமே கருப்பு கருப்பா இருந்தது. சரி எப்படியோ இது ஒரு பக்கம் ஆய வேஸ்ட் பண்ணாம ஆய்ஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்ஞ்சு எடுத்துட்டேன். ஆஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கொள்ளதாங்க நான் எப்போவே ஒரு குடம் உடஞ்சிருந்தது. அந்த குடத்துல நட்டு வச்சிடலாம், எதுக்காவது ஒரு யூஸுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நட போயிட்டேன். அந்த குடத்துல கொஞ்சமா மண் எடுத்து நல்லா உதிரியா பண்ணிட்டு நானுமே அந்த புதினா தண்டை நட ஆரம்பிச்சிட்டேன். நட நல்லா தான் இருந்துச்சு. வருமா வராதான்னு ஒரு பயத்தில் தான். ஏன்னா ஏற்கனவே நான் இந்த மாதிரி நட்டு வச்சிருக்கிறேன். அது எல்லாமே ஒன்று கோழி பிடிங்கிரும், இல்லைன்னா கோழி சீச்சு எடுத்துரும். கோழிங்களுக்கிட்ட என்னால் இந்த மாதிரி ஒரு செடியை வளர்க்கவே முடிய மாட்டேங்குது. இதுமே எப்படி வரும்னு எனக்கும் தெரியல. நட்டு வச்சிருக்கிறேன். சைடு பையை தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம டெய்லி போய் கடைக்கு போய் வாங்காமல் நம்ம சட்னிக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நம்ம இதுலேருந்தே தழை பறித்து எடுத்துக்கலாம்.